குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவு செய்வதற்காக டிடிவி தினகரன் அணியினர் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களோடு நமது செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அதேபோல் நேற்று குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் இபிஎஸ் அணியினர் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முதல்வர் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். அந்த தகவல்களோடு நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். அதேபோல் டெல்லியில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்காக தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நமது செய்தியாளர் ஹனிகுமார் நமக்கு தெரிவிக்க இருக்கிறார். முதலில் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், தற்போது திரு தினகரன் ஆதரவாளர்கள் எல்லாம் தற்போது ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது? அதாவது தினகரன் ஓபிஎஸ் ஏற்கனவே பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவினுடைய அம்மா அணியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர் வீட்டில் காலையிலிருந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவங்களை போயிட்டு ஏற்கனவே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வந்தாங்க. இந்நிலையில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கும் முடிவுதான் இறுதியான முடிவு என்று தினகரன் அணியினர் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் ஏற்கனவே பாஜகவினருக்கு ஆதரவு தெரிவித்து இன்று முதல்வர் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆலோசனையானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில் கருணாஸ் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மாரியப்பன் சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன், முன்னாள் அமைச்சர் பழனிசாமி போன்றோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் அறிவிப்பு இன்று வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ரகுவரன், இணைப்பிலிருங்கள், தொடர்ந்து பேசலாம். முன்பாக செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல உள்ளார். இந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? எது போன்ற ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் டெல்லி செல்ல இருக்கிறார்? காயத்ரி, குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் நாளை தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான வெங்கையா நாயுடு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிகழ்வில், அதாவது குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தங்களுடைய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய அழைப்பை விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் தன்னுடைய ஆதரவை நேரில் தெரிவிப்பதற்காகத்தான் இன்று மாலை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை, ஒருமனதான ஆதரவை நேற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் தெரிவித்த நிலையில் இந்த பயணம் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தான் பதவியேற்ற இந்த 120 நாட்களில் சுமார் 3வது முறையாக இன்று டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். கடந்த 2 முறை அரசு முறை பயணமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட அணியினர் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஆதரவை, பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறது என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த பயணம் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்திருந்தாலும் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை யாருக்கு அவர்கள், அதாவது அதிமுகவின் நிலைப்பாட்டுக்கு ஏதுவாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கிறார் என்பது கேள்விக்குறிதான். ஏனெனில் டிடிவி தினகரனுடைய ஆதரவு எண்ணிக்கை என்பது, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது 34ஆக இருக்கும் என்ற நிலையில் அவர்கள் டிடிவி தினகரனுக்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே தங்களுடைய ஆதரவை, தங்களுடைய வாக்குகளை அதிமுக அம்மா அணி நிலைப்பாட்டுக்கு ஏதுவாக எடுப்போம் என்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் தங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு என்றுதான் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருந்தாலும் கூட டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு வாக்களிக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியிற்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களுடைய ஆதரவை டிடிவி தினகரனுக்கு அளித்துள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக அதிமுக அம்மானியை பொறுத்தவரை அதிமுக பார்த்தோம் என்றால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி அணிக்கும், மீதமுள்ள
12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அணிக்கு உள்ளனர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா இதில் எதிலும் பங்கேற்காமல் உள்ளார். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை சட்டமன்ற கொறடாவின் உத்தரவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொருந்தாது. அந்த அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதால் யார் யார் வாக்களிக்க போகிறார்கள், எந்த கட்சியை எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காயத்ரி, ஸ்டாலின் இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசலாம். நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், எதிர்க்கட்சிகள் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நிலைப்பாட்டை கையில் எடுக்க வாய்ப்பிருக்கிறது? அவர்களுடைய வியூகங்கள் என்னென்ன? வசந்த், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக எதிர்க்கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. ஆளுங்கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் நாளைக்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த குழுவிலே ஏற்கனவே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ், அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம், நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு 10 கட்சிகளை சார்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். தற்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டிருந்தாலும் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. முதலில் ஆளும் கட்சி தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கவிட்டும் அந்த வேட்பாளர் தங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இல்லை என்றால் அடுத்ததாக நாம் அடுத்த கட்ட இந்த வேட்பாளர் குறித்து ஆலோசனை செய்வோம் என்பதுதான் முந்தைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தது. தற்போது இன்றைய கூட்டத்தில் 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. ஆளுங்கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்துவதா வேண்டாமா? ஒன்று, அப்படி வேட்பாளரை நிறுத்துவது என்றால் யாரை வேட்பாளராக நிறுத்துவது? இந்த 2 விஷயங்களை தான் இன்றைக்கு அவர்கள் ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இது தொடர்பான முடிவுகளை எதிர்க்கட்சிகள் சார்பில் எடுக்கும் என தெரிகிறது. இரண்டாவதாக, எதிர்க்கட்சிகள் சார்பில் இது தொடர்பான குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் அடங்கிய குழுவில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர் தற்போது ஆளுங்கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். எனவே இன்றைய கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கலந்து கொள்ள போவதில்லை என்று அந்த கட்சியினுடைய எம்பி KC தியாகி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அதில் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளுமா என்பது சற்று கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. அதே போல அகிலேஷ் யாதவ் தன்னுடைய முடிவை தெளிவாக தெரிவித்திருக்கிறார். எங்களின் சார்பாக நாங்கள் வெறும் பிரதிநிதியை மட்டுமே அனுப்புவோம், இன்றைய கூட்டத்தில் எங்களுடைய முடிவை நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த வேட்பாளரின் காரணமாக எதிர்க்கட்சிகள் முகாமிலே ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. இதை ஆதரிப்பதா வேண்டாமா, வேட்பாளரை நிறுத்துவதா வேண்டாமா உள்ளிட்ட பல்வேறு குழப்பமான சூழல் நிலவுகிறது. இந்த குழப்பமான சூழலுக்கிடையே தான் இன்றைக்கு இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், நம்ம ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சரின் இந்த பயணம் குறித்த முக்கியத்துவம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தோம். அதிமுக அம்மா அணியிலே ஏற்கனவே பிளவு ஏற்பட்டிருக்கிறது, 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே போன்று OPS தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற முரண்பட்ட ஒரு விஷயங்கள் இன்னும் டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து எந்த ஒரு நிலைப்பாடும் அறிவிக்கப்படவில்லை. என்ன மாதிரியான கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்? காயத்ரி, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தற்போது அதாவது அணிகள் பொறுத்தவரை 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை பொறுத்தவரை தற்போது டிடிவி தினகரனுக்கும் தங்களுடைய ஆதரவை நீட்டியுள்ளார்கள். ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவர்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார்கள். அதாவது தங்களால் எந்த விதமான பிரச்சனையும் ஆட்சிக்கு ஏற்படாது, தங்களுடைய முழு ஆதரவு என்பது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்று டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் நிலையில் கடந்த வாரமே டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 34 பேரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரடியாக சந்தித்து கட்சியை பொறுத்தவரை டிடிவி தினகரன் வழி நடத்தட்டும், ஆட்சியை பொறுத்தவரை
நீங்கள் வழிநடத்துங்கள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். அதாவது கட்சியில் டிடிவி தினகரனுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும், அவரை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் சொல்லும் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தங்களுடைய வாக்குகள் செலுத்துவோம் என்று டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளார்கள். பல்வேறு விதமான குழப்பமான சூழல் தான் தற்போது தொடர்ச்சியாக நிலை வருகிறது. ஏனென்றால் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் 34 பேர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக உள்ளார்கள். மற்றொரு அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துள்ளார். அதாவது குடியரசுத் தலைவர் வேட்பாளரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு தன்னுடைய வாக்கை செலுத்த மாட்டேன் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்தார். தற்போது கருணாசும் ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவித்துள்ள நிலையில் பல்வேறு விதமான குழப்பமான சூழல் தான் தற்போது நிலை வருகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்லும் நிலையில் மற்ற பிற அரசு சார்ந்த விஷயங்களையும் நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முக்கிய ஆலோசனையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது. காயத்ரி, ஸ்டாலின் இணைப்பிலேயர்கள் தொடர்ந்து பேசலாம். தற்போது டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் யாரை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன? நம்ம முன்பே பேசினது மாதிரி எதிர்க்கட்சிகள் தரப்புல பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இருந்தாலும் கூட அதில் பல கட்சிகள் தங்களுடைய முடிவை தெளிவாக அறிவிக்கவில்லை. குறிப்பாக சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ், மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ், அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளரை நிறுத்துவதா வேண்டாமா, யாரை ஆதரிப்பது என்பதில் தெளிவான ஒரு முடிவை எடுக்கவில்லை. அவருடைய முடிவு என்பது மதில் மேல் பூனையாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய லாலு பிரசாத் யாதவ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி இருக்க வேண்டும், ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒருவேளை வேட்பாளராக ஒரு நிறுத்துவார்களே ஆனால் யாரை நிறுத்துவது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பரிசீலனையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மக்களவை சபாநாயகர் மீரா குமார் முன்னணியில் இருக்கிறார். ஏனென்றால் ராம்நாத் கோவிந்திற்கு சரியாக போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மீரா குமார் இருப்பார். அவர் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர், முதல் பெண் சபாநாயகர் என்ற பெருமையை பெற்றவர், அனைவருக்கும் தெரிந்த முகம். இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், தலித் தலைவர் பாபு ஜெகஜீவன் ராமினுடைய மகள் என்ற பல்வேறு தகுதியில் இருப்பதன் காரணமாக ராம்நாத் கோவிந்திற்கு தகுதியான போட்டியாக மீரா குமார் விளங்குவார் என்று சொல்லப்படுகிறது. இவரை தாண்டி சுஷில்குமார் ஷிண்டே, அதே போல மகாத்மா காந்தியினுடைய பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி ஆகியோரின் பெயரும் பரிசீலனையில் இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே வேட்பாளரை நிறுத்துவதா வேண்டாமா, ஒருவேளை நிறுத்துவது என்றால் இவரை நிறுத்துவதா வேண்டாமா என்பது குறித்த முடிவெல்லாம் எடுக்கப்படும். அதில் இடம்பெறக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்தே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் ஒருவேளை வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கிறது என்பதையும் அவர்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தற்போது 60% வாக்குகள் இருக்கின்றன. அதாவது எலக்டாரல் காலேஜ் என்று சொல்வார்கள், அதில் உறுப்பினராக இருப்பவர்கள் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த எலக்டாரல் காலேஜில் உறுப்பினராக இருப்பவர்களில் வெறும் 25% வாக்குகள் மட்டுமே தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. மீதம் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 60% வாக்குகள் இருக்கின்றன. எனவே வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கருத்தில் கொண்டே அவர்கள் இந்த முடிவை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் குறித்த தகவல்கள் தந்தமைக்கு டெல்லியிலிருந்து ஹனிகுமார், சென்னையிலிருந்து ஸ்டாலின் மற்றும் ரகுவரன், மூவருக்கும் நன்றி.